எப்ப பார்த்தாலும் டிஷர்ட் ஒண்ணு போட்டுக்கிட்டு வயசை நல்லா குறைச்சு காமிச்சுக்கிட்டு நல்லா வீடியோ போடுறீங்க அப்படின்றத நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குமா, செலக்ஷன் சமயத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்களா அப்படின்றது நிறைய பேர் சொல்ல முடியாது, யாருமே அறிந்திடாத ஒரு உண்மையை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால அந்த பிராக்டிகல் கிளாஸ் பத்தி பேசிடுறேன். நேத்து கூட வீடியோல சொல்லியிருந்தேன், அட்மிஷன் எல்லாம் கோயிங் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா நேத்து சொன்னது போதும் கால் பண்ணி எப்ப நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நம்பிக்கை பேஜ்ல உள்ளவங்க. சோ அதுல ஆட்கள் இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளாஸ் ஆரம்பிக்காம வச்சிருக்கோம். அதனால வேற வழி தெரியல, அவங்களோட டார்ச்சர் தாங்க முடியாம நாளை மறுநாள் காலையில ஸ்டார்ட் பண்ணிடுறோம் கிளாஸ். ஓகேங்களா? அதனால இனிமே அபிஷியல் அப்டேட் வந்தாதான் அடுத்த பேஜ் ஸ்டார்ட் பண்றாப்ல, அதுல உறுதியா இருக்கும். அதுக்கிடையில இந்த நம்பிக்கை பேஜ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் 1 or 2 days கழிச்சு வந்துகிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் கேட்க வேண்டாம். இனி அடுத்து எப்ப அபிஷியல் அப்டேட் வருதோ அப்பதான் பிராக்டிகல் நெக்ஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்றாப்ல. அதுவரை இந்த நம்பிக்கை பேஜுக்கான கிளாஸ் தான் போகும். இடையில வந்து குறுக்க வந்து யாரும் கிளாஸ் நானும் வில்லிங்கா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் கேட்டுறாதீங்க. நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு, நீங்க அது ஜாயின் பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து நீங்க பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் டைம் இருக்கு. நாளை கழிச்சு காலையில நம்பிக்கை பேஜ் பிராக்டிகல் கிளாஸ் கோச்சிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வச்சு அப்ளை பண்ணீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம் முடிச்சு இப்ப ஷார்ட் லிஸ்ட் வந்து சிவிக்கு போயிருப்பாங்க. சிவி முடிச்சுட்டு அடுத்து பிராக்டிகலுக்கு போக போறாங்க. இதெல்லாம் ஓகே. இப்ப நான் சொல்ல போறது எந்த கான்செப்ட்னா, பிராக்டிகல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்டர்வியூ வைக்கிறாங்க அப்படின்னா, இன்டர்வியூ முடிச்சுட்டு ஃபைனலா வந்து ஜாபுக்கான செலக்ஷன் இருக்கும் பாத்தீங்கன்னா, ஜாபுக்கு இன்னார எடுப்போம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அந்த சமயத்துல ஒரு 3 பேருக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த 3 பேருன்னு சொல்லி இந்த 3 பேருக்கு வந்து சேம் மார்க்கா இருக்கு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து 3 பேருமே சேம் மார்க், சேம் கம்யூனிட்டி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பிசி கம்யூனிட்டி பிரியாரிட்டி. அந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா ஒரே சேம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் தான் வச்சிருக்காங்க. அப்ப முதல் தலைமுறை பட்டதாரி 3 பேர்ட்டையுமே இருக்கு சேம் மார்க். அவங்களுடைய மார்க் பாத்தீங்கன்னா ஒரு 165 வச்சுக்கலாமா, 165 மார்க் 3 பேருமே எடுத்திருக்காங்க. அப்ப 3 பேர்த்துக்குமே ஈக்குவல் மார்க்கா இருக்கும்போது நான் என்ன சொல்லிருக்கேன் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல, அவங்களுடைய அடிஷனல் குவாலிபிகேஷன், அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அப்புறம் அவங்களுடைய ஏஜ், இதெல்லாம் பார்ப்பாங்க சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா. அப்படி பார்க்கும் போது அவங்களுடைய பிரியாரிட்டி பேக்ரவுண்டும் செக் பண்ணுவாங்களாம். எஸ், இத பத்தி ஒரு மேம் ஒருத்தவங்க எங்கிட்ட ஒரு ப்ரீவியஸ் வீக் அல்லது 10 days பிஃபோர் சொல்லியிருப்பாங்க. ஒரு மேம் ஒருத்தவங்க, அவங்களுமே கோர்ட்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் தான். அப்பதான் எனக்கு இந்த விஷயமே அவங்க மூலமா தெரிய வந்தது. ஓ, இப்படிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இதை பல பேர்ட்ட என்கொயரி பண்ணி இது ரிலேட்டடா டீடைல்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்து சோ அதை பத்தி தான் இப்ப உங்கள்ட்ட பேச போறேன். எப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் 3 பேருமே இருக்காங்க சொன்னேன் பாத்தீங்களா. அந்த 3 பேருமே ஒருத்தர் கவர்மெண்ட் ஸ்கூலு, ஒருத்தர் கவர்மெண்ட் எய்டடு, இன்னொருத்தர் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்களாம். அதாவது பிரியாரிட்டி பேக்ரவுண்ட் செக்அப் பண்ணும் போது, பிரியாரிட்டி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்றது P2 பிரியாரிட்டியா, அந்த P2 பிரியாரிட்டியில பேக்ரவுண்ட் செக்அப் பண்ணும் போது அவங்க எந்த ஸ்கூல்ல படிச்சு வந்தாங்க. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்றது நாட் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லையா. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க மட்டும் இந்த பிரியாரிட்டி அதான் இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வாங்கிட முடியாது. அவங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சு முடிச்சு யூஜி படிச்சது ஒரு பிரைவேட் காலேஜ்ல படிச்சிருக்கலாம், அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வந்து வாங்கி இருக்கலாம் இல்லையா. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லயும் படிச்சவங்க பாத்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தை வந்து அனுபவிச்சவங்களா இருப்பாங்க, இலவச அரசு பயணம் அந்த பஸ் பாஸ் வச்சு போனவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி அரசின் சலுகைகளை அனுபவிச்சவங்க யாருன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க, கவர்மெண்ட் எய்டட்ல படிச்சவங்களும் இதை அனுபவிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அரசின் திட்டங்களை அனுபவித்தார்கள் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நான் சொல்றது எல்லா சமயத்திலுமே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அந்த ஃபைனல் ஜாபுக்கு செலக்ட் பண்ற ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஈக்குவல் மார்க்கா இருக்கும் போது இந்த பிரியாரிட்டியோட பேக்ரவுண்ட் செக்அப் பண்ணும் போது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர் இப்படி இருக்கும். இந்த விஷயம் எனக்கே தெரியாது, ஒரு 10 days பிஃபோரா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு மேம் மூலமா. அவங்க சொன்னதை வந்து ஒருத்தர் சொன்னதை வச்சு நான் வீடியோ போட்டுற மாட்டேன் என்னைக்குமே. நான் அவங்கள்ட்டயுமே சொல்லிட்டேன். நானுமே என்ன சொன்னேன்னா, இதை இன்னும் பல பேர்ட்ட அலசி ஆராயணும்னு சொல்லி நிறைய பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட தகவலை வச்சு
அதை நான் முடிவு பண்ணி இப்படிதான் பாயிண்ட்ஸ் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வந்து உங்கள்ட்ட வீடியோவா கன்வே பண்ணிருக்கேன். இதை பத்தி எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லயுமே பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. பட் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்ற விஷயம் எனக்குமே கொஞ்ச நாளைக்கு முன்னால வர தெரியாது. அந்த மேம் சொல்லலாம் அப்படின்னா தெரிஞ்சிருக்காது. அதனால இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேமுக்கு தான் போய் சேரும். அவங்க மட்டும் சொல்லலைன்னா நானுமே பல பேர்ட்ட கேட்டு இதை பத்தி பகுப்பாய்வு பண்ணி இப்படி வந்து உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணிருக்கவும் மாட்டேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து அப்ப ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து நான் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சு வந்தேன், கவர்மெண்ட் எய்டட்ல படிச்சு வந்தேன், ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிக்குள்ளே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தர்றாங்க, ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து கவர்மெண்ட் எய்டட் தர்றாங்க, மூணாவது ப்ரிஃபரன்ஸ் தான் பிரைவேட் தர்றாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்காதீங்க. நான் சொல்றது ஃபைனலா அந்த ஃபைனல் ஸ்டேஜ் இன்டர்வியூ முடிச்சு அந்த ஃபைனல் செலக்ஷன் பண்ணி ஜாபு கூப்பிடுறாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டேஜ்ல அப்ப செலக்ஷன் ப்ரொசீஜர்ல பாத்தீங்கன்னா அதுவும் ஈக்குவல் மார்க்கா இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி ஒரு ப்ரியாரிட்டி பேக்ரவுண்டும் பண்றாங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோ மூலமா கன்வே பண்ணிருக்கேன்.